ஓகே. Xiaomi 14. ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய பிரைமரி மொபைல் ஃபோனை நான் பர்சனல் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தது Xiaomi 13 Pro. Xiaomi 13 Proவில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ரொம்ப ஹெவியான மொபைல் ஃபோன், திக்கான மொபைல் ஃபோன், ஒரு 1/4 kg மொபைல் ஃபோனை கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமரா சூப்பராக இருக்கும், நோ டவுட், அருமையான கேமரா. ஆனால் செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி செல்ஃபிஸ் ரொம்ப சுமாராக இருக்கும். ப்ளஸ் இந்த மொபைல் ஃபோனுடைய ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் ஃபைனலாக இந்த மொபைல் ஃபோன் என்ன மொபைல் ஃபோன்னு கேட்பாங்க. ஷியோமியோடைய 13 ப்ரோடா அப்படிமே 70,000 சொன்னதுக்கப்புறமா ஷியோமி மொபைல் ஃபோனே 70,000 கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் எப்போவுமே கேட்டு தான் இருப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் இந்த ஷியோமியோடைய 14 அவங்க லான்ச் பண்ணது சரி பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த Xiaomi 14 மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் ப்ளஸ் என்னுடைய அறிமுக விமர்சனம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதை பார்க்கலன்னா குயிக்காக அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூட்டிவாக தான் இருக்க போகுது. என்னுடைய முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த Xiaomi 14 மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பாக்டான மொபைல் ஃபோன், 200 கிராம் கம்மியான 189 கிராம்ஸ் தான் வெயிட். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.4 mm தான். கையில் பிடிக்கிறதுக்கு காம்பாக்டான மொபைல் ஃபோன், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மொபைல் ஃபோன், பாக்கெட்டில் போட்டு போர்ட்டபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த Xiaomi 13 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்து உங்களுக்கு செராமிக் பேக் கொடுத்துருந்தாங்க. தொட்டோடனே அந்த சில்லாக இருக்கக்கூடிய அந்த செராமிக்கை தொட்டோடனே ஒரு அருமையான ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும். அந்த செராமிக் பேக் இதில் கிடையாது, கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, கிளாஸ் பேக் கொடுத்ததுனால செராமிக்கை விட இது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வரைக்கும் வெயிட் குறைச்சிருக்கு. ஸோ அந்த செராமிக் மட்டும் கிடையாது, ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுடைய சைஸே வந்து குறைச்சிருக்காங்க. சுற்றி இருக்கிற அந்த ஃப்ரேம் வந்து மெட்டல் ஃப்ரேம் தான். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷன். ஸ்டர்டியான மொபைல் ஃபோன், IP68 வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப்லேருந்து நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ற மாதிரி இந்த Xiaomi 14ல அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் டிசைன், ஃபார்ம் ஃபேக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டிவான ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் அவங்க கொண்டு வந்திருக்கல. பட் இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனல் டிசைன், ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தம்ஸ் அப் இந்த Xiaomi 14க்கு. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் தரத்தில் அவங்க மொபைல் ஃபோன் கொண்டு வராங்க. டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கணும்ல. இந்த மொபைல் இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.3 inch LTPO டெக்னாலஜியில் 120 Hz ரெஃப்ரெஷர் கொண்டு வர AMOLED பேனல் கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. HDR10+, டால்பி விஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொண்டு வந்துட்டாங்க. அவுட்டோரில் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இன்டோர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு ரொம்ப வெறிக்காமல், ஓவர் சச்சுரேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஃப்ளாக்ஷிப்னாலே டிசைன், டிஸ்பிளே எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ப்ராசஸர். அதுவுமே இப்போ ஃப்ளாக்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 8 Gen 3 கொண்டு வந்துடுறாங்க. அது ஒரு சூப்பரான ப்ராசஸராக இருக்குது. ஒரு மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு தாவறதா இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டக்கு நீங்கள் அந்த மொபைல் ஃபோனை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறீங்க அந்த பொறுத்து இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இந்த மொபைல் ஃபோனே பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரே வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். RAM மற்றும் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். 512GB போதுமான இன்டர்னல் ஸ்டோரேஜாக இருக்குது. UFS 4.0 டெக்னாலஜி, ஃபாஸ்ட்டான ஒரு ப்ராசஸர், ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் டெக்னாலஜி. ஃபாஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரே ஒரு தடவை நாங்கள் இந்த மொபைல் ஃபோனை கிட்ட 1 மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தடவை எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 4 to 5 hours மேப் நேவிகேஷனை போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கப்புறமா, மைசூர் பேலஸ் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா மொபைல் ஃபோன் ஹீட் ஆகி கேமரா ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை திருப்பி எனக்கு வரவே இல்லைன்னு வச்சுங்களேன். பட் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்கா அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் மொபைல் ஃபோனை எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணாலும், கேம் நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் விளையாண்டாலும் ஹீட் ஆகலை. அந்த கையில் பிடிச்சி நீங்கள் விளையாடுறப்போ அந்த ஹீட் கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. பட் அவுட்டோரில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம்மரு பயங்கரமான ஹீட், வெளியில் 42, 43 போயிட்டு இருக்கு. ஸோ அவுட்டோரில் நீங்கள் போயிட்டு இருக்கிறப்போ தொடர்ந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹீட் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஹீட் ஆகி அந்த கேமரா அப்ளிகேஷனை ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஹேங் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அது க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, இந்த Xiaomi 14ல வந்து முக்கியமான 2 ஹைலைட்டுங்க, சாஃப்ட்வேர் மற்றும் கேமரா. இந்த கேமரா பற்றி அப்புறமா சொல்கிறேன். பட் சாஃப்ட்வேர் அண்ட் பேட்டரி நம்ம முடிச்சிருவோம். கேமரா நல்லா ரொம்ப பேச வேண்டியதாக இருக்குது. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் OS. இந்த ஹைப்பர் OSக்கு அவங்க கொடுத்த ஹைப்பு பார்த்தீங்க அப்படின்னா MIUவே தலையீடாக புரட்டி போட்ட மாதிரி புது யூஐ கொண்டு வந்துருவோண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா MIUIக்கு இதுக்கும் பெருசாக இன்னும் வித்தியாசம் இல்லையாடா, மச்சம் வச்சா MIUI, மச்சம் எடுத்த ஹைப்பர் OSங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
லைட்டாக ஒரு சில சேஞ்ச் இருக்குது. விஷுவலி காஸ்மெட்டிக் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரே எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் இந்த லாக் ஸ்க்ரீனில் ஒரு வால்பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே டிசைனில் சின்ன சின்ன இடங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு இந்த பர்டிகுலர் Xiaomi 14 பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோட்வேர் அதிகமாக கிடையாது. கெட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட அப்ளிகேஷன் இருக்குது. அது தவிர எந்த ப்ளோட்வேரும் உங்களுக்கு கிடையாது. ஆட்ஸ் கிடையாது, தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, நோட்டிஃபிகேஷன் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன்லேருந்து ஆட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மொபைல் ஃபோன் பொறுப்பாகாது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது யூஐயை யூஸ் பண்ணுறோம், புது ஓஎஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பாக இல்லை. எப்பயும் போல் MIUI யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. எனக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வேறு இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வேறு அப்ளிகேஷன் திறக்கிறது, செட்டிங்ஸை பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்னாப்பியாக இருந்துச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4610 mAhக்கான கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 120 வாட் சார்ஜர் கொடுத்தாலுமே இதோடைய மேக்ஸிமம் சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 90 வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீடு தான். ஒரு half an hour 35 மினிட்ஸ்க்குள்ள டாப் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிருது. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இந்த 4610 mAh அப்படிங்கிறது கம்மியான ஒரு கெப்பாசிட்டி தான். இப்போ ஐஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே கெப்பாசிட்டி தான் வருது. உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் தாக்கு பிடிக்குது. கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு நைட் ஒரு 8 மணி 9 மணி போல் நீங்கள் திருப்பி நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கண்டினியூஸ் நேவிகேஷன் போட்டோம், ஒரு ஒன் டே ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நேவிகேஷனாக போட்டு கேமராலாம் தொட்டோம் அப்படின்னா ஒரு 6 மணி 7 மணி போல் உங்களுக்கு திருப்பி சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இது என்னோட Xiaomi 13 Pro இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டிக்கு 1.5 நாள் வரைக்கும் மொபைல் ஃபோனை நான் தாராளமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கான பேட்டரி கிடைக்காததுக்கான காரணம் என்னன்னா, முக்கியமான விஷயம் இதோடைய காம்பாக்ட் சைஸ். ஸோ இந்த காம்பாக்ட் சைஸுக்கு ஒரு சில ட்ரேட் ஆஃப்ஸ் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ இந்த பேட்டரி வந்து பெருசாக பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு, ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. நீங்க போற இடத்துல உங்ககிட்ட அந்த 120 வாட் சார்ஜிங் பிரிக் இல்லாட்டியுமே அங்க இருக்கக்கூடிய சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் பண்ணாலே ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிடுது. ஸோ அதை பத்திலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஒரு சில நேரங்களில் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல நமக்கு பேட்டரி அவசியம் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அந்த நேரத்தில் இதோடைய சார்ஜ் கம்மி ஆயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் ஃபோனுக்கும் பொருந்தும். ஆனால் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மொபைல் ஃபோனோட சைஸ் சிறுசு, காம்பாக்ட் மொபைல் ஃபோன் வாங்குறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன ட்ரேட் ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு நீங்க வாங்கணும். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், கேமரா. இந்த கேமரா ஹம்ப்ல பாத்தீங்க அப்படின்னா 3 கேமரா, 3மே 50 மெகா பிக்சல் கேமரா. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா வேற டெக்னாலஜில கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரெகுலர் 23mm கேமரா, அப்புறம் 75mm டெலிஃபோக்கஸ் லென்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃப்ளோட்டிங் லென்ஸ் டெலிஃபோக்கஸ் லென்ஸ். அப்புறம் இன்னொரு 50 மெகா பிக்சல் பாத்தீங்க அப்படின்னா 14mm வைட் ஆங்கிள் லென்ஸ். ரெகுலர் லென்ஸ் பிளஸ் டெலிஃபோக்கஸ் லென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. பட் இந்த ஹார்ட்வேர் பத்தி இந்த சென்சர் அந்த சென்சர்லாம் எல்லாம் நான் பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேல ஒரு பிராண்டிங் ஒருத்தன் பேரு போட்டிருக்காங்க பாருங்க, லைக்கா. அவன் தாங்க கிங். அருமையான ப்ராசஸிங், சூப்பரான அந்த கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி Xiaomi-யோடது, பிளஸ் அவங்களோட லென்ஸ் டெக்னாலஜி லைக்காவோடது, கேமரா டெக்னாலஜி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இது இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் டக்கரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த காம்பாக்ட் சைஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமராஸ் சொல்லுவேன் இந்த Xiaomi-யோட 14 மொபைல் ஃபோன். ஒவ்வொன்றா பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெகுலர் கேமரா, உங்களுக்கு லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஷார்ப்பான ஃபோட்டோஸ், கிறிஸ்பியான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். லைக்காவுடைய மோட்ஸ் இருக்கு, ஆத்தென்டிக் மற்றும் வைப்ரண்ட். ஸோ அந்த மோடுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா தயாரிப்பாளர் எப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இது ஃபில்டர்லாம் கிடையாது. பட் அவனுடைய ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஒரு கெத்து இருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. பட் அதுக்கு அடுத்தபடியா அந்த டெலிஃபோக்கஸ் லென்ஸை வச்சு நம்ம இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ், இந்த 75mm போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல போட்டோஸ். Xiaomi 13 Pro நான் எப்படி போட்டோகிராஃபி என்ஜாய் பண்ணினோம் அந்த அளவுக்கு ஈக்குவலண்டான ஒரு கேமரா இதில் கொண்டாந்துருக்கான். எந்த ஒரு போட்டோ நான் எடுத்தாலும் அந்த போட்டோ நம்ம மற்றவங்கள்ட்ட காமிக்கிறப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளவுக்கு இந்த கலர்ஸாக இருக்கட்டும், சப்ஜெக்டோட எஜ் டிடெக்ஷனாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் பிளரிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கு. இதில் இந்த லைக்கானுடைய ஹை கான்ட்ராஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கும். ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இப்போ இதில் என்ன ஒரு இதுனா, நீங்கள் ஒயிட் ஆங்கிள் எடுத்தாலும், டெலிஃபோக்கஸில் எடுத்தாலும், நார்மல் கேமராவில் எடுத்தாலும் மூணுமே பார்க்கறதுக்கு கலர் சயின்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் உங்களுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. Xiaomi 13 Pro விட Xiaomi 14ல வரக்கூடிய செல்ஃபிஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. லோ லைட் செல்ஃபிஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வருது. அந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு Xiaomi 13 Pro விட Xiaomi 14 எனக்கு பிடிச்சு போச்சு. ஃப்ரண்ட் கேமரால நீங்க 4K வரைக்கும் நீங்க வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணலாம். ரியர் கேமரால 8K வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பட் 8K வரைக்கும் யார் ஷூட் பண்றான்னு நினைச்சாலுமே 4K ஃபுட்டேஜ்மே பாத்தீங்கன்னா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ரொம்ப ஸ்டேபிளான ஃபுட்டேஜ், நல்ல குவாலிட்டியான ஃபுட்டேஜ் நீங்க ஷூட் பண்ணலாம்.
உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் அதிகமான ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். என்ன ஒரு 70,000 கொடுத்து இந்த ஒரு ஷோமி மொபைல் ஃபோனை வாங்குறப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா 70,000 போட்டு ஒரு ஐஃபோனையோ சாம்சங்கையோ வாங்கினாலும் பரவாயில்ல, ஷோமி மொபைல் ஃபோனை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு அங்கீகரிக்க மாட்டாங்க. பட் சுற்றி இருக்கிறவன் 1000 நினச்சி போனால் நமக்கு தேவை கேமரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டியது இந்த ஷோமி 14. கேமரா பீரியலுக்காகவே பண்ண மொபைல் ஃபோன், செதுக்கின மொபைல் ஃபோன்னு சொல்லலாம். வீடியோ ஃபுட்டேஜ் அப்போ அந்த மைக்கினுடைய அந்த குவாலிட்டி அருமையாக இருக்குது. நீங்கள் கால்ஸ் பேசுகிறப்பமே பார்த்தீங்கன்னா மைக் அருமையாக இருக்குது. உங்களுக்கு எல்லா விதமான தேவையான எல்லா சென்சரும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. NFC இருக்குது, ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 7 இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்னுடைய குவாலிட்டி சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. எல்லாமே டாப் டக்கருங்க. ஆக்சுவலா ஷோமி 14ல பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை கான்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருசா ஒன்றும் கிடையாது. ஒரு சில கான்ஸ் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ சொன்ன விஷயங்கள் தான். ஒரு சில நேரங்களில் லைட்டாக ஹீட் ஆகுது. அதுக்கான காரணம் மொபைல் ஃபோனுடைய சைஸ் காம்பாக்டாக இருக்குது. இந்த மொபைல் ஃபோன்லேயே படம் பார்க்குறவங்க இந்த மொபைல் ஃபோன் தான் ஒரே டிஸ்பிளே, இவங்க தான் உங்களுக்கு வேற கம்ப்யூட்டர்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். பட் சிறுசாக இருந்தாலும் ஓவரால் மொபைல் ஃபோன் ஹேண்டியான மொபைல் ஃபோன். இன்னைக்கு மார்க்கெட்டில் அதுவும் இந்தியாவில் காம்பாக்டான ஹேண்டியான ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோன், ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன் இது ஒன்று தான். என்ன அவங்க இந்த லான்ச் ப்ரைஸை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 70,000க்கு அவங்க லான்ச் பண்ணதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5,000 குறைச்சி ஒரு 65,000 கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அது மேலே நம்ம பேங்க் ஆஃபர்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இதில் வந்து அவங்க பல விஷயங்கள் குறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு Xiaomi 13 Proல இருந்து சைஸை குறைச்சிருக்காங்க, பேட்டரி கெப்பாசிட்டியை குறைச்சிருக்காங்க, பேக்கில் இருக்கக்கூடிய செராமிக் பேக் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை குறைச்சதுனால இதில் விலை வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் 5,000 குறையும்னு நான் எதிர்பார்த்தேன். மற்றபடி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சென்சிபிள் ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸ் அவைலபிள் இன் இந்தியா ரைட் நவ் அப்படின்னா அது ஷோமியோடைய 14. ஸோ இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரி. நன்றி, வணக்கம். Giri.